இந்த உலகநாயகன் டியூப்புங்கிற பேர் நான் வச்சுருக்க மாட்டேன். அது கண்டிப்பாக நல்லா இல்லைங்க. அது அவர் வச்சுருக்க மாட்டார். ஒரு எக்லெக்டிக் குரூப் அதை பற்றி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ரசிகர்களுக்காக வைத்த பெயர். அதில் எனக்கு உலகநாயகன் நான் என்பது நம்பி எல்லாருமே உலகநாயகன் நம்புறவன். என் படத்தில் வர டயலாகே அதற்கு சான்று. ஸோ நீங்கள் எல்லாருமே உலகநாயகன் டியூப்னால் அது உங்களையும் சேர்த்து தான். ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இதில் நம்ம எழுதுறதெல்லாம் இவர் படிக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் வரும். முக்கால்வாசி படிப்பேன் நான். நீ எப்படி ஒரு நல்ல மாணவன் எப்படி போய் சொல்கிறானோ அது மாதிரி எல்லாம் படித்து ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ரெடின்னுவாங்க. முழுசாக படிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் முழுசாக படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் நான் படிக்கிறேன். ஆனால் முக்கியமாக நான் படிப்பது என்ன என்பதை சொல்லுகிறேன். நான் யாருங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன். கமலஹாசனின் கடும் விமர்சகனும் பெரும் ரசிகனும் நான். ஆக எனக்கு ரெண்டுமே உங்களை விட அதை சிறப்பாக செய்ய தெரியும். கமலஹாசனை கடிவதும் சரி, கமலஹாசனை அன்புடன் அரவணைப்பதும் எனக்கு அப்புறம் தான். நான் சபரி மாதிரி. நீங்களும் அப்படி தான் உங்களை பொறுத்த வரலாம். அதில் எனக்கு நல்ல செய்திகள்லாம் எனக்கு சில விஷயங்கள் புரியுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு முதல் வரி படிக்கும்போதே அடுத்தது புரிஞ்சிருது. இதில் இந்த கடுமையான விமர்சனங்களை தான் நான் முதல் ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத படிக்கிறேன். எப்பவுமே என் வாழ்க்கையிலேயே அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதில் நான் கோவிச்சுக்கிறதும் கிடையாது. ஏன்னா அந்த விமர்சனங்கள் உண்மையை சொல்லப்போனால் அதில் இருக்கும் நியாயமான விமர்சனங்களை ஏற்கனவே நான் செய்தவையாகத்தான் இருக்கும். ஸோ அது எனக்கு வியப்பில்லை. சிலதில் அறிவார்ந்த விஷயங்கள் இருக்கும் என்றால் அதை பற்றி பதில் சொல்லாமல் என் செயலையே அதற்கு பதிலாக காண்பிக்க நான் முற்படுவேன். அது கேட்டவங்களுக்கு பற்றியா நான் தான் கேட்டேன், மிரண்டு போய் அப்புறம் மாற்றிக்கிட்டார் தன் வழின்னு சொன்னால் அதில் எனக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. என் வழி சீர்பட்டது என்பது தான் எனக்கு முக்கியம். மற்றபடி முடிந்தவரை இந்த சம்பாஷணையை பயங்கர கண்டிஷனல் லவ் ஆக்கி விடாமல் அன்கண்டிஷனல் லவ்வாக வைத்திருப்பது தான் நம் இருவருக்குமே நல்லது. அதில் இன்னொரு விஷயம், எல்லா கேள்விகளுக்கும் நானே டைரெக்டாக பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பது நான் செஞ்சிட்ருக்கிற வேலையை தடுப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிந்த வேலை இதுதான். இந்த பதில் சொல்லும் வேலையெல்லாம் உங்களுடைய ஓய்ந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு வேலை எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய இடம் இப்படி என் வாய்மொழியாக அல்லது என் சினிமாவின் மூலமாக. ஒவ்வொருத்தருக்கும் பதில் எழுதணுன்னா அது ஒரு காம்ப்ளசன்சி வந்துடும், சரியாக இருக்காது பதில். இது யோசித்து அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு பதிலை நான் சொல்லுகிறேன். அதை உங்களுக்கு சொன்ன பதிலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு யாரையும் மாற்று ஆளை வச்சு என்னுடைய பெயரில் பதில் எழுத வைக்கிறதும் எனக்கு இஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி கோஸ்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நானே போதுமானது. அன்பு நமக்கு டைரெக்டாக இருக்கணும். பூசாரிகள் தேவையில்லை என்று கோவில் பூசாரிகளே ஒத்துக்காத ஆள் இங்கே ஒரு பூசாரிக்கு இடம் கொடுப்பேனா? அதனால் என்னை கொஞ்சம் வேலை செய்யவும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உங்கள் கேள்விகளுக்கான பதில் என்னுடைய மற்ற பேச்சுக்களிலிருந்து வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன். நன்றி ஃபார் த சப்போர்ட். ஆதரவுக்கு மிக 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 நன்றி. வணக்கம். சப்ஜெக்ட் என்னன்னா மருதநாயகம் வாமமார்க்கம்.